வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? நான் தரேன். நீ என்னை தரிசனம் செஞ்சுட்டு போ அப்படின்னு கனவுல ஒரு பாட்டி கிட்ட மகாபிரிவா சொல்றார். சொன்ன மாதிரியே பணமும் பாட்டியை வந்தடைகிறது. பாட்டியும் கிளம்பி மகாபிரிவால பார்த்துட்டு போறா. அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா பல சமயங்களில் திடீர்னு க்ஷேத்ராடனம் போகலாம்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க கூட கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்காம புறப்பட்டுருவார். அவர் புறப்பட்டாச்சுன்னா அவர் கூடவே போகிறவா எல்லாரும் அப்போவே கிளம்பிடணும். அதனால் எப்பயுமே புறப்படுறதுக்கு தோதா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பா மடத்து சிப்பந்திகள். நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு அப்படியே திருவையாருக்கு சேர்ந்த மகாபெரியவா 2-3 நாள் அங்கேயே தங்கலாம்னு தீர்மானிச்சா. ஆச்சாரியா ஒரு ஊரில் தங்குறாருன்னா அவருக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு பிக்ஷா வந்தனம் செஞ்சு வைக்கிறதுன்னு பல பெரிய மனுஷா போட்டி போட்டுண்டு வருவா. மடத்தை சம்ரட்சணை பண்ணுறதுக்காகவும் தர்ம காரியங்கள் செய்யறதுக்கும் அந்த சமயத்தில் காணிக்கைய ஒரு தொகையை வசூல் பண்ணுவா மடத்து நிர்வாகிகள். அந்த அடிப்படையில் பரமாச்சாரியாலோட பாதுகைகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு 200 ரூபாய் காணிக்கன்னு நிர்ணயம் செஞ்சிருந்தா. திருவையாருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அதில் ஒரு 70 வயசு பாட்டி. பல காலமாக படமாகவே பார்த்துட்டு இருக்க மகாபெரியவால நேரில் தரிசனம் பண்ணணும், அவருக்கு பாத பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசை அந்த பாட்டிக்குள்ளே இருந்தது. ஆனால் கையில் செல்லாத நோட்டு கூட கிடையாது. சொந்த பந்தம்னு சொல்லிக்கவும் எந்த நாதியும் இல்லை. மனசுக்குள்ளேயே பெரியவாளை நினச்சிண்டு படத்துக்கு முன்னால் நின்றுண்டு பிரார்த்தனை பண்ணா. அன்னைக்கு ராத்திரி பாட்டிக்கு ஒரு கனவு. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? நான் தரேன். நீ தரிசனம் செஞ்சுட்டு போ அப்படின்னு பெரியவா சொல்றாப்புல அந்த கனவை கண்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டி தூங்கவே இல்லை. எப்படியும் தமக்கு காசு கிடைச்சிரும், மகாபெரியவாளை பார்க்க தயாரா இருந்தா. தான் கண்ட கனவை மற்றவா கிட்ட சொன்னா. அந்த பாட்டிய பரமாச்சாரியா தரேன்னார்ல, எப்படி அவரே எடுத்துட்டு கொடுப்பாராக்கும் அப்படின்னு பரிகாசம் செஞ்சா சிலர். ஆனா பாட்டி நம்பிக்கையோட இருந்தா. மணி 11 ஆச்சு. செல்லம்மா பாட்டி செல்லம்மா பாட்டின்னு யாரோ வாசல்ல நின்று தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்டு வெளியில வந்தா பாட்டி. இந்தாங்க, சீக்கிரமா இதுல கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. 200 ரூபாய் உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. வாசல்ல நின்ன தபால்காரர் பாட்டிகிட்ட அப்படி சொன்னார். பாட்டிக்கு தன்னையே நம்ப முடியல. எனக்கா பணமா? யார் அனுப்பியிருப்பா? தழுதழுப்பா கேட்டா. அதெல்லாம் யாருன்னு தெரியல. பணத்தை அனுப்பினவா ஃபாரத்தில் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதலை. ஆனால் தபால் ஆஃபீஸ் முத்திரையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பியிருக்கான்னு மட்டும் தெரியறது அப்படின்னார் தபால்காரர். பாட்டிக்கு பரம சந்தோஷம். சொன்னபடி மகாபெரியவா அனுப்பிட்டாருன்னு. திருவையாருக்கு போய் ஆச்சாரியால தரிசனம் பண்ணி அவரோட பாதுகைக்கு பூஜையும் செஞ்சா. என்ன ஆசை பூர்த்தியாச்சா அப்படின்னு கேட்டு பழம் கல்கண்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் மகாபெரியவா. பாட்டியோட கண்ணிலேருந்து பொல பொலன்னு ஆனந்த பாஷ்யம் வழிஞ்சுது. பரம சந்தோஷமா பிரசாதத்தை வாங்கிட்டு போனா பாட்டி. பாட்டிக்கு பணம் அனுப்புனது யாருன்னு கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியவே இல்லை. ஆனா பரமாச்சாரியா தான் தனக்கு பணம் அனுப்புனான்னு பரிபூரணமா நம்பினா பாட்டி. யாருக்கு என்ன தரணும், எப்போ தரணும், எப்படி தரணும், அதை அனுபவிக்க அவளால முடியணும். இதெல்லாம் சுவாமியால மட்டும்தானே முடிவு பண்ண முடியும். அப்படின்னா பரமாச்சாரியாலும் தெய்வம் தானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.